மரக்குதிரை வந்து எதில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமரத்தில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து பலாமரம், தேக்கு மரம், இந்த தூங்குமூஞ்சி மரத்துலலாம் செய்கிறாங்க. இது வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் கிடைக்குது. ஸோ அந்த மரக்குதிரை விளையாட்டு வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. இன்று உலகளாவிய ஆக்குபேஷனல் தெரப்பியில் முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருக்கிறது மரக்குதிரை. அதாவது இந்த ராக்கிங் ஹார்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 1.5 வயசுலேருந்து 2 to 4 வயசு உள்ள குழந்தைகள் முடிக்க நம்ம பயன்படுத்தலாம். இந்த ராக்கிங் ஹார்ஸில் வந்து குழந்தைங்க வந்து ஏறி உட்காந்து விளையாடும்போது அவங்களோட அந்த காதில் உள்ள அந்த வெஸ்டிபுலர் மூமெண்ட் வந்து நார்மலாக இருக்குங்க. இந்த வெஸ்டிபுலர் மூமெண்ட் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து எதிர்காலத்தில் ஃபோபியா வராமல் நம்ம தடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நம்ம வந்து பயணங்களில் போகும்போது ராட்டினம் சுற்றுறது, ஏதோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, அதிகமாக விளையாடும்போது தலை சுற்று வாந்தி வர காரணமே வந்து இந்த வெஸ்டிபுலர் மூமெண்ட் இயக்கம் பாதிக்கிறது தான். ஸோ இது எல்லாமே குழந்தை பருவத்திலேருந்தே அவங்களுக்கு நம்ம திடப்படுத்துறதுனால அந்த செவிமுற்றில் வந்து நல்லா இயங்கி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்சிங் கெப்பாசிட்டி உடம்புக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மரக்குதிரையில் வந்து விளையாடும்போது இயல்பாகவே குழந்தைங்களோட அந்த கைப்பகுதி மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே, அதாவது ஃபைன் மோட்டார் மூமெண்ட்னு சொல்லுவோம், அந்த ஹேண்ட் மூமெண்ட் இருக்கும்போது அந்த குழந்தையோட அந்த கைப்பகுதிகள் எல்லாமே நல்லா வலுவடையுது. அதே மாதிரி இந்த லெக்கு, நம்ம தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள் இது எல்லாமே நல்லா வலுவடைகிறதுனால அந்த குழந்தைகளுக்கான எல்லா ஆற்றலும் அதில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகுது. இன்னொன்று பேலன்சிங் கெப்பாசிட்டி இருக்கனால அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் சிறப்பு நிலை குழந்தைகளாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து பயன்படுதுங்க. இப்போ ஆட்டிசம் மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் இதை அவசியம் சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியில் எப்படி ஒரு ஃபிசிக்கலாக அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுறது, சோசியலாக ட்ரெயின் அப் பண்ணுறது, அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் அதை வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவில் வந்து குறைக்கிறது, இல்லை ஆக்டிவே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நார்மல் ஆக்டிவ் கொண்டு வரதுக்கு, அவங்களோட காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, மெமரி பவரையும் அட்டென்ஷனை கூட்டுறதுக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட மூட் ஸ்விங்கை வந்து நார்மல் கொண்டு வர்றதுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பி பயன்படுற இடத்துல இந்த அந்த ராக்கிங் ஹார்ஸ் வந்து ரொம்ப பயன்படுதுங்க. ஸோ அதுக்காண்டி தான் இதை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்கள்ட்ட முழுக்க என்ன நம்ம கொடுத்துட்ருக்கோன்னா டிவியை பார்க்க சொல்கிறோம், மொபைல் ஃபோன் கொடுக்குறோம், வீட்டுக்கு வெளியில் விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறனால அவங்களோட எல்லா பக்குவமான மனநிலைகள் வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அவங்களோட அடுத்தடுத்த மைல்ஸ்டோன்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. ஸோ முடிஞ்சளவு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்களை வந்து விளையாட வந்து அனுமதிங்க. இதை வீட்டில் வாங்கி வச்சு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதுக்காண்டி தான் இந்த தகவல் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி சிறப்பு நிலை குழந்தைகளாக செரிப்ரல் பால்சி வந்தவங்க, ஆட்டிசம் பாதித்தவங்க, மனநிலை வந்து இன்னும் ரொம்ப குறைந்து பேச முடியாமல் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனை பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. அதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான இயற்கையாக உள்ள அந்த விளையாட்டுகளை வந்து விளையாட வச்சோன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக வருவது இல்லாமல் நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களாகவும் வருவாங்க. ஸோ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மரக்குதிரை விளையாட்டை கண்டிப்பாக எல்லாருமே வந்து வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. சிறப்பு நிலை குழந்தைகளுக்கும் குழந்தை நல மருத்துவர்கிட்ட அணுகி இதை வாங்கி பயன்படுத்துங்க. சித்த மருத்துவத்தில் இருக்குது. நன்றி நண்பர்களே.